ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இங்கே ஒரு ஸ்டாக்கு சாதாரணமாக சில ஸ்டாக் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில ஸ்டாக் வந்து க்ரோத் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே வந்து இது ஒரே ஸ்டாக் தான். இதே ஸ்டாக் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்க்கும் சூட்டபிளாக இருக்குது, க்ரோத் இன்வெஸ்டிங்க்கும் சூட்டபிளாக இருக்குது, அண்ட் மார்ஜின் சேஃப்டிக்கு இந்த ஸ்டாக் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. வேல்யூ ட்ராப் இந்த ஸ்டாக்கில் இல்லை. அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுங்கிற என்ன புரிதல். லைக் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா, இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் திடீர்னு வேலை போயிடுது இல்லை, வேலை போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பீப்புள் இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து ஒவ்வொரு டிப்லையும் வாங்கி 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 ஒரு அசிமெட்ரிக் எசெட் மாதிரி சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க ஃப்யூச்சர் வந்து செக்யூர்டாக இருக்குங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கோமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10 to 15K மேஜிக். ஒரு 10,000 ரூபா அல்லது 15,000 ரூபா தேவையில்லாமல் உபரியாக கிடக்கு. இதை வச்சுட்டே நம்ம எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரைக்கும் வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800ஓ, 1000ஓ, 1500ஓ, 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 15Kனா இது கரெக்டாக இருக்கும், இதுக்கு மேலே ஒரு பைசா கூட போட வேண்டாம் அப்படிங்கிறது இங்கே உள்ள சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை 1 மினிட்டில் பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங்காக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது, யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதுலேயும் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு ஸ்டெப் மேலே போகணும் அப்படின்னு இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் மாதிரி சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் விஐபின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இன்னும் சூப்பராக வேணும் அப்படின்ட்டு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இது வந்து ஒருவரோட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ். வேற சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே, பிடிஎஸ்டி, ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அவ்வளோதான். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ண என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு சரியான வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சவொடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு அந்த டைம் ஜோனுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது, அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணுறது அந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ண வேண்டியதுதான். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி அமேசிங்காக போயிட்டுருக்கு. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த். ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னேன்லே ஒரு ஸ்டாக்கு க்ரோத் கம் வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டாக் அப்படின்னு. அது என்னென்னா இந்த இன்ஃபி பீம் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். ஏன் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம இப்போ பேசணும், ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. இவங்களுடைய Q4 வந்து இயர் டு இயர் வந்து ப்ராஃபிட் வந்து 104% அப்படி ஜம்ப் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட அப்படியே 2 மடங்காக இருக்குது. அண்ட் இவங்களுடைய பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போன வருஷம் 10.5 crores இருந்து இந்த வருஷம் 21.5 crores டூஃபோல்டாக அப்படி வந்திருக்கு. அண்ட் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய ரெவென்யூ வந்து இட் கம்ஸ் அபவுட் 538.92 crores வளர்ந்துருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது போன வருஷம் 37.97 crores இருந்தது, இந்த வருஷம் 86.66 crores
வளர்ந்துருக்கு. இது எல்லாமே இந்த growth ஆஸ்பெக்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ வேல்யூ ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பண்ணக்கூடிய வேலைகள், இவங்க பண்ணக்கூடிய அந்த இருக்கக்கூடிய டொமைன், இவங்களுடைய பிஸ்னஸ் அதை பொறுத்து அமையுது. அண்ட் இவங்க ஏன் அப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இவங்கள வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றி ஏன் பேசுகிறோம், இவங்களுடைய மெயின் ஏரியா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு சேல்ஸ் ஃபோர்ஸ். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்லக்கிஷாக போனாலும், யூரோப்பில், வெஸ்டர்னில், யூஎஸில் ஸ்லோ டவுன் இருந்தாலும், ஸோ இவங்க ஏஐ வந்து ரொம்ப டிமாண்டிங்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஐடியில் உள்ளவங்களுக்கு அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு டவுன் இருந்தாலும் இவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கில் வந்து பிஸ்னஸ் க்ரோத் போயிட்டே இருக்குது. இவங்களுக்கு ஆர்டர்ஸ் எதுவும் மிஸ் ஆகலை, ஆர்டர்ஸ் எதுவும் கேன்சல் ஆகலை, அதில் சஸ்டெயின் ஆகி மேலே வந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ டைப்பும் வந்துருச்சு. இது மட்டும் நம்பிட்டு இருக்காமல் இவங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் டிஜிட்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு தனி அவென்யூ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். இந்த இன்ஜினியரிங் காலேஜில் டிஜிட்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச்சை கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆகும். இவங்க பயணியராக இதை வந்து முன்னாடியே பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ நமக்கு அந்த வேல்யூ பற்றி பயப்பட தேவையில்லை. இவங்க இந்த கம்பெனி வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாக் பொருத்தமாக இருக்குன்னு புரியுது. அது ரீசெண்டாக வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த 3:1 போனஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு. அண்ட் இவங்களோட பி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இட் கம்ஸ் அபவுட் 19. நான் என்ன சொல்லுவேன், 1 to 10 ஆல்வேஸ் சேஃபு, அண்ட் 10 to 20 பார்ட்லி சேஃபு, பார்ட்லி ஸ்பெகுலேட்டிவ்னு சொல்லுவேன். 20க்கு 25க்கு மேலே போனால் தான் ஸ்பெகுலேட்டிவ் நான் சொல்லிட்டு இருப்பேன். இது 20க்கு கூட இன்னும் வரல, 19 தான் இருக்குது. அப்போ இந்த கம்பெனி ஸ்டாக் வந்து நல்லாவே இருக்குது. இந்த கம்பெனி ஸ்டாக் வந்து சீம்ஸ் டு பி அட்ராக்டிவ் ஃபார் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் ஒப்பீனியன், எனக்கான புரிதல் இது. இந்த ஸ்டாக் வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, எந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசியிருந்தாலும் அது எதுவுமே என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை நீ இன்வெஸ்ட் பண்ணுவியா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதே மாதிரி தான் அந்த வீணாக போன சத்தியம் கம்ப்யூட்டர் வந்து அது 19 ரூபா இருக்கும்போது அதை இன்டர்நெட்டில் அவங்க பெனட்ரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு அப்போ உள்ள கேபிட்டல் மார்க்கெட்னு ஒரு மேகசினில் அந்த நியூஸை வச்சு அதை சர்ச் பண்ணி அப்போ நான் பிடிச்சி அதில் பெருசாக அப்படி பண்ண முடிஞ்சது. அது மாதிரி இந்த ஸ்டாக்கை வந்து நான் வியூ பண்ணி பார்க்குறேன். இது சத்தியம் மாதிரி போகாது. இந்த ஸ்டாக்கை பாசிட்டிவ் சொல்கிறேன். இந்த இப்போ நான் ஏன் எப்படி கண்டுபிடிச்சிக்கேன் நான் சொல்கிறேன். இப்படி தான் அவ்வப்போது சில ஸ்டாக்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். அது பின்னாடி பெருசாக போகுது. இதெல்லாம் வந்து என்னுடைய பர்சனல் ஸ்கில். இதை பற்றி இன்னும் வேறு வீடியோவில் நம்ம வந்து பர்சனலாக பேசும்போது நான் வீடியோ போடுறேன். இப்போ சில விஷயங்கள் திரும்ப நான் சொல்லிக்கிறேன். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் விஐபி ரெண்டுமே நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் புல் ஸ்ட்ரீட் கசினோ பெரிய இன்வெஸ்டருக்கு சூட்டபிளாக பொருத்தமாக போயிட்டுருக்கு. இது எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் அமேசிங்காக போயிட்டுருக்கு. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெரிட்டலாக இருக்கும். அண்ட் தென் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சரியான சக்ஸஸ் பண்ண முடியும். நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இங்கே நான் ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன பண்ண முடியுதுன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீயாக பண்ண முடியுது. அண்ட் ஸ்கேல்பிங்னு சொல்லக்கூடிய 1 நிமிஷ ட்ரேடிங்கு இதில் நம்ம டிசைன் பண்ண முடியுது, கோடிங் இல்லாமல். அதே போல் ரோபோ ட்ரேடிங் சொல்லக்கூடிய ஆல்கோ ட்ரேடிங், அதையும் கோடிங் எழுதாமல் பைத்தான் கீத்தான் எதுவும் போகாமல் ரெடிமேடாக இதில் பண்ண முடியுது. அப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து ரொம்ப பொருத்தமாக கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தயங்காமல் ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். அதே போல் இந்த டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் கிட்டே எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள யார் பேர்லையா ஆரம்பிச்சு வைங்க. இது ரொம்ப லக்கியாக நல்லா யூஸ் பண்ணி நல்ல சீம்லெஸ்ஸாக இருக்குது. இதை உடனே ஆரம்பித்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.